டியூஸ் வெல்கம் பேக் டு மைக்ரோ சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம். நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடே கிடைக்காது அப்படின்னு நினச்சோம். பீஃப் கறி ப்ளஸ் இடியாப்பம். காலையில் எடுத்து 2 டீ குடிச்சாரு. வேற லெவலில் இருக்கு மாத்தூர் தொட்டிப்பாலம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரோவோட டிரைவிங் ஸ்கில்லை பார்த்து பயங்கரமாக மிரட்டேன். மெர்சல் கட்டாரு வர வழியில். பிரபானா வாங்க எல்லாரும் மாத்தூர் தொட்டிப்பாலத்தை போய் பார்க்கலாம். ஹலோ டியூஸ் வெல்கம் பேக் டு மைக்ரோ சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம் போயிட்டுருக்கோம். போயிட்டே இருக்கோம். க்ளோசிங் டைமுக்கு போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இன்னும் 11 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 22 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். ஹலோ டியூஸ் வெல்கம் பேக் டு மைக்ரோ சேனல். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டிப்பாலம். அதுக்குள்ள மூடிச்சு, நீங்க கிளம்புங்க அப்படிட்டாங்க. மாத்திரத்துக்காங்க இடம் இருக்கானா தெரியல. இது வடியில ஏதாவது போய் பாப்போம். அவங்கள முன்னாடி போக மாட்டேங்கிறாரு. மாத்தூர் தொட்டிப்பாலம் போகிற வழியில் ஐப்ரோஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்ற கடையில் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். இப்போ ஒரு லஞ்ச் பிரேக். A few moments later. இங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் ஃபுல்லாகவே இடியாப்பம் ப்ளஸ் வந்து சிக்கன் சாப்ஸ்லாம் வருது. சூப்பர் கொண்டு இது என்ன இது பீஃப் கறியா? பீஃப் கறி இது. இங்கே பார்த்தீங்கன்னா பீஃப் கறி ப்ளஸ் இடியாப்பம் சரியான காம்பினேஷன். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு பீஃப் கறி ஃபஸ்ட்டு குடிக்கலன்னா அதோட வச்சிடணும். சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்ஸ். உதிருது கறி. நல்லா இருக்கு கிரேவி. சூப்பராக இந்த பீஸை பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்கு. பா அப்படியே தொட்டவுடனே உதிர்ந்துது அந்த அளவுக்கு இருக்கு சிக்கன். இது வந்து பார்த்தீங்கன்னா சிந்துகோவியோட ஃபேவரட் பிராண்ட். எது எந்த எந்த இது கேமரா அவருக்கு நாளைக்கு ஏதாவது ஒரு சேனல்ல வரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. காலையில ஒரு போட்டோ எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க? அவர் யூடியூப் சேனல் தான். அப்படியா? ஆமாம் சேனல். சரி நான் இது ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே இது ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படியே. சரி இது வந்து அவரோட ஃபேவரட்டா, அண்ணனோட ஃபேவரெட்டு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சேஸ் காலையில் எடுத்து 2 டீ குடிச்சாரு. ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்று. அதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்ட இடத்துல ஒன்று. இப்போ மதியானம் ஒன்று சுக்கு காப்பி. அதுலேயும் காப்பி வருது. நான் ஒரு டீயா உப்பு போட்டு கொடுங்க. சொர்ணையே வர மாட்டேங்குது. இது 2வது. இது வேற லெவலில் இருக்கு. செம்மையா இருக்குல்ல? ஐப்ரோ ரெஸ்டாரண்ட் மணலி. ஓகே இந்த இடம் லொக்கேஷன் பேர் சொல்லுங்க. மணலி நியர் பப்னாரம் பேலஸ். ஓகே ஓகேண்ணா கண்டிப்பாக எல்லாம் வந்து சிட் பண்ணி பார்ப்பாங்க. டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாப்பிட்டுமே நம்மளுக்கு 880 ருபீஸ் தான் வந்திருக்கு. அப்போலாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ சீப்பாக இருக்குன்ட்டு. நாங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடே கிடைக்காது அப்படின்னு நினச்சோம். இவங்களே பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அதுக்கு வந்து வித்தியாசமான 2 கிரேவி வேறு கொடுத்து நம்மளை ரொம்ப திருப்திப்படுத்திட்டாங்க. மற்றதுக்கு இந்த கேமரி ஐஸ்கிரீம் வேறு நம்மளோட ஃபேவரட் கிடச்சிருக்கு. என்ஜாய் பண்ணலாம். மாத்தூர் தொட்டிப்பாலம். எவ்வளோ பெரிய சேவை. இதோ இன்னொரு கோழி.
இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரோவோட டிரைவிங் ஸ்கில்லை பார்த்து பயங்கரமாக மிரட்டேன். மெர்சல் கட்டாரு வர வழியில் பயம் அந்த ஃபுட்டேஜ்லாம் ரெக்கார்டாக இருக்கான்னு தெரில. நான் பார்க்குறேன், ஒரு வேளை ரெக்கார்டாக இருந்ததுன்னா அதையும் நான் போட்டு காமிக்கிறேன். ஒரே ஒரு கார் தான் போகும் போல, அந்த அளவுக்கு ஸ்லீப்பாக இருக்கு. ப்ரோ ஜஸ்ட்ல இருக்கு ப்ரோ. ஆஹா வராதிங்க இதுக்கு மேலே. ஆஹா சுத்தமாக வராதிங்க. ஆஹா இதுக்கு மேலே வராதிங்க, ஃபுல்லாக மண்ணாக இருக்கு. ஆ ப்ரோ நீங்கள் முன்னாடி மட்டும் போகிறீங்களா? முன்னாடி போகலாம், ஸ்ட்ரைட்டாக மட்டும் அடிங்க. லெஃப்டில் இருக்காதீங்க, ஸ்ட்ரைட்டாக போங்க. நான் அந்த சைடு இப்படி வாங்க, லைட்டாக லெஃப்ட் எடுங்களேன். ஆனால் ரொம்ப வச்சுறாங்க. மண்டா இருக்கு மண்ணு. போங்க ரொம்ப நேரம் நிற்க வேணாம், அதில் மண்ணு. ஆமாம் அது சருகிற மாதிரி தான் இருக்கு. ஸ்ட்ரைட்டாக போங்க, அப்படியே போங்க, இன்னும் போங்க. லெஃப்ட் வேணா ட்ரம். ஓகே போங்க. அந்த ட்ரம்மை மட்டும் லைட்டாக தான் ப்ரோ. அந்த ட்ரம்மை மட்டும் லைட்டாக நவுத்த முடியுமா? நிற்காதீங்கண்ணா, நிற்காதீங்க. போ இப்போ வாங்க. கட் பண்ணு. போகலாம். வாங்க போகலாம். ஒரு வழியாக நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் வந்து நம்ம வாக்கபிளில் போக போகிறோம். ட்ரெக்கிங், மினி ட்ரெக்கிங். ஃபைனலி நாங்கள் அந்த லொக்கேஷனை ரீச் பண்ணிட்டோம். மாத்தூர் தொட்டிப்பாலம் வந்தாச்சு. ஆமாம் லைட்டாக அழுக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதில் தண்ணி அவ்வளோவா ஓடல, ரொம்ப கம்மியாக தான் ஓடிட்டுருக்கு. ரொம்ப கம்மியாக இல்லை, அவ்வளோதானே. இதோ பாருங்க, இதுதான் மாத்தூர் தொட்டிப்பாலம். ரொம்ப ஆழம் கம்மியாக தான் போகுது. பிரபானா வாங்க எல்லாரும் மாத்தூர் தொட்டிப்பாலத்தை போய் பார்க்கலாம். மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் தான் இருக்கீங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. நான் இங்கே இறங்க முடியாதா உள்ள? நான் இங்கே இறங்கலாமா உள்ள? இறங்க முடியாதா இதில்? இங்கேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இந்த மாதிரி ஒரு தொட்டிப்பாலம் இருக்கிற மாதிரியே இருக்குது. என்ன தான் வெயிலாக இருந்தாலும் இங்கே பாருங்கள், பனி பெய்கிற மாதிரியே இருக்குது. ஹாய் 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 ஹாய். வாவ், நடந்து போக போக எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, லைக் வந்து ஒரு பனி கூட்டத்துக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. அந்தளவு கொஞ்சம் பனியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டால் நல்லா பனி வந்துடும் நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. அப்படியே பாருங்களேன்,
சூப்பராக இருக்கு. இது கீழேயும் தண்ணி போகுது. இப்போ நம்ம நடந்து வர்றதுக்கு கீழேயும் தண்ணி போகுது. நம்ம நடக்கிறதுக்காக தான், பார்வையாளர் பார்க்கறதுக்காக தான் இது வந்து ஸ்லாப் போட்டு விட்டுருக்காங்க. அப்படிங்கிற தண்ணி வந்து இதுக்கு கீழேயும் போகுது. நம்மளுக்கு ஒரு கேப் இருந்தது. இந்த கேப்பில் பார்த்தாலே தெரியும் பாருங்களேன். இது ஃபுல்லாகவே தண்ணி போயிட்டு தான் இருக்கு. வியூஸ் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குளிக்கிறதுக்கான இடம் மாதிரி இருக்கு. செம்ம ப்ளூவாக இருக்குது தண்ணி, அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இது பாருங்க, எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆறு. இது பாருங்க, இந்த ஆறு அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளே போகுது போல். ஜெனிஷா இங்கே வரு, அப்படியே பயத்தில் பீதியை கிளம்புது ஒருத்திக்கு. அது ஆமா ஆமா விட்டுருக்கேன். போய்கிட்டு இருக்கேன். ஏய் போ, பண்ணாத. ஹைட்டோஃபோபியா இருக்கிறவள். ஆனால் எனக்கே லைட்டாக கிருகிருன்னு தான் இருக்கு. எல்லாருக்குமே இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க யாருக்கு. டேய் ஆக்டிங் பண்ணதான ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். வா 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 வா. வீடியோலாம் இதில் தானே பசங்க ரீல்ஸ் குளிப்பாங்க. நிறைய பேர் இதில் தான் குளிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா குரங்கெல்லாம் இருக்குது இந்த மரத்தில். என்னமா இது? ஹே டூட், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொட்டி பாலத்தை அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம நடந்தாச்சு. இதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்ச நேரம் குளிக்கலாம். ஆனால் நடுவில் வந்து பிரிட்ஜை வந்து உடஞ்சிருக்கான். ஸோ அதனால் நம்ம வந்து திரும்ப ரிவர்ஸ்லேயே இந்த வழி போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து காரில் நம்ம வர போகிறோம். அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக போட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டாக இருக்குது, இது ஈஸியாக இறங்குற மாதிரி தான் இருக்குது. மாற்று மீண்டும் ஆள் இந்த தொட்டி பாலத்தில் தான் நம்ம இப்போ கிராஸ் பண்ணி வந்தோம். இந்த தொட்டி பாலம் தான் பார்த்தீங்கன்னா ஏஷியாஸ் லாங்கஸ்ட் அண்ட் ஹைட்டஸ்ட் பாலமா. இந்த ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 115 அடியா. லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்குது. செம்மவே ஹைட்டாக இருந்தது, ரொம்பவே ஹைட்டாக இருந்தது. எனக்குலாம் கீழே பார்த்தாலே ஒரு மாதிரி தலை கிற்கலாச்சு, அந்தளவுக்கு ஹைட்டாக இருக்குது. அதே மாதிரி இது எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1966 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. மஸ்ட் விசிட் பிளேஸ். இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இதோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த சைடு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே டிக்கெட்ஸ்லாம் வாங்குவாங்க போல். இங்கே பார்த்தீங்கன்னா வேலை நடந்துகிட்ருக்கு. நம்ம இப்போ இங்கே தான் குளிக்க போகிறோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வர்றதுக்கே ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, 2 பேர் என்ஜாய் பண்ணுறது. ஏ பாப்பா இங்கே பாரு. டேய் தண்ணி பார்த்தீங்கன்னா செம கிளியராக இருக்குது. இது பாருங்க, பாருங்க வெயிட் லிஸ்ட். பிரபானா கள்ளத்துக்கு போட்டுருவேன். இங்கே வர எவ்வளோ தண்ணி சூப்பராக வருது. ஏய்
ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சூப்பராகவே என்ஜாய் பண்ணியாச்சு. சூப்பராக இருந்தது. அந்த வியூ தான், இங்கேருந்து பார்த்த வியூ தான் செம்மையாக இருந்தது. கிட்டத்தட்ட 115 அடி, வேறு லெவல். வர திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டுக்கு தான் போப்போம். எப்படா இருக்கும், எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம் ஃபோர்ஸும் செம்மையாக இருக்குது. பார்க்குறது தான் சின்னதாக இருக்குது, ஆனால் சரியான ஃபோர்ஸு. எங்கள் அம்மா வரவே இல்லை. எப்படி இருந்தது? சவுண்ட் அவங்களுக்கு தான் நல்லா இருந்துச்சு, அனுபவிக்க முடியல. ஆமாம், நாய் கடிச்சிருந்தேன். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஸ்பாட். நான் வந்து நிறைய வருஷமாக நான் வந்து அதுக்காக காத்துட்டு இருந்தேன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய வாட்டி ட்ரை பண்ணுவேன், என்னால் வர முடியாது. இந்த வாட்டி ஸ்பெசிஃபிக்காக இதுக்காக வந்திருக்கோம். அது என்னன்னு அதே சஸ்பென்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.